ஸோ இந்த வீடியோவில் அப்போ சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ 7 வீடியோஸ் ரெடி பண்ணிவிடுங்க. தம்ப்நெயில், டைட்டில்ஸ் எல்லாமே. ஸோ 7 வீடியோஸும் ஒன்று அப்லோட் பண்ணுங்கள். 1 ஹவரில் 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிடுங்க. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் எல்லாமே கரெக்டாக கொடுத்து பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் இப்போ நான் 1000 சப்ஸ்கிரைபர் 1 வீக்கில் ரீச் பண்ணலாம். ஸோ 2 வீக்கில் கூட ரீச் பண்ணலாம். பட் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ எந்த ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது ஏஜ் வைஸாக நம்ம எந்த ஆடியன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ போடணுங்கிறத இங்கே இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோஸ் போட்டால் வந்துட்டு ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைட்டில்ஸு நம்ம ட்ரெண்டிங்காக உள்ள டைட்டில்ஸ் நம்ம வந்து டைட்டில் சூஸ் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணணும். சப்போஸ் எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணுன்னா ஒரு 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ரிசல்ட்டில் வரணும். உங்களோட டைட்டில்ஸ், வீடியோ சர்ச் ரிசல்ட்டில் வரணும். அதுக்கப்புறம் இந்த ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் ட்ரெண்டிங். ஸோ எந்த ஆடியன்ஸ் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க, என்ன மாதிரி வீடியோஸ் ஆடியன்ஸ்க்கு தேவை. சப்போஸ் ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக பார்க்குறாங்களா, இல்லை ஃபினான்சியல் ரீதியான வீடியோஸ் வேணுமா, இல்லை அவங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வேணுமா, அந்த மாதிரி டாபிக் ரெடி பண்ணிவிட்டு எந்த வீடியோஸ் போட்டால் வந்துட்டு கரெக்டாக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி டாபிக் எடுத்துகிட்டு இங்கே வர்ற டாபிக், இந்த மாதிரி டாபிக் நம்ம எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கு ஃபஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணோம்னா ஸோ அதுக்கு தகுந்த வியூஸ், சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.